கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜாய் சுசிலா ஞானசேகரம். என்னுடைய கணவரின் பெயர் பாஸ்டர் டேவிட் ஞானசேகரம். சில வருடங்களுக்கு முன் பாஸ்டர் ஸ்டீவன், சிஸ்டர் கனகா, அவருடைய மகன் ஹீபர் குடும்பத்தையும், பிரதர் அலெக்ஸ் குடும்பம், சபையார் அனைவரையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின் ஜூம் ஜெப கூட்டங்களில் நான் கலந்தவர்களோடு ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் ஸ்டீவனும் சிஸ்டர் கனகாவும் கரிசனையோடு விசாரித்து உரையாடும் நேரங்களில் எல்லாம் தேவ அன்பை என்னால் உணரத்தக்கதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கடந்த சில வருஷங்களிலே என்னுடைய கணவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்த உதவிகள் ஏராளம். அது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அவர்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையும் நிரந்தரமான ஆவிக்குரிய வழிநடத்தலும் என்னையும் என் கணவரையும் உற்சாகப்படுத்தினது. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ஆறுதலின் தேவன், அழைத்த உண்மை உள்ள தேவன் விசேஷமாக சிஸ்டர் கனகாவையும் ஹீபர் குடும்பத்தையும், அவருடைய சகோதரர்கள் அலெக்ஸ் குடும்பத்தையும், பாஸ்டர் ஜான்சன் குடும்பத்தையும் ஆற்றி தேற்றி தன்னுடைய பரிபூர்ண ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி தொடர்ந்து தேவனுடைய ராட்சியத்தை கட்டியெழுப்பும் பணியை அவர்கள் செய்யவும், இன்னும் மனிதருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், தேவ சமாதானத்தினாலும் தேவ பலத்தினாலும் நிரப்பி அவருடைய பரிபூர்ண சித்தம் செய்ய வழிநடத்த வேண்டி நான் நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு இருதயத்தை தந்திருக்கிறார் கர்த்தர். இந்த நாளிலும் அருமையான சகோதரர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுடைய நினைவு கூறும் இந்த நேரத்தில் அவரை குறித்து வேத புத்தகத்திலிருந்து 2 வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 வசன பகுதிகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சகரியா ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். கர்த்தருடைய ஊழியர்கள் தற்செயலாக ஓட்டத்தை முடிப்பதில்லை. அதற்கு பின்னால் ஒரு தேவனுடைய நோக்கம் உண்டு, அதில் ஒரு தேவ சித்தம் உண்டு. ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றாமல், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போவது இல்லை. அருமை பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் அவருக்கென்று கர்த்தர் நியமித்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு இப்பொழுது அவருக்கென்று கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கிற அந்த வீட்டிற்கு அவர் சென்றிருக்கிறார். ஆகவே நாம் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நமக்கு நிலையான வீடு இங்கே இல்லை, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, இது சீக்கிரத்தில் முடிந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற ஜீவ காலத்தை கர்த்தருடைய மகிமைக்கு என்று நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த வாழ்நாளை கொண்டு மகிமைப்படுவார். அநேக மக்கள் நன்மையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். 2வது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது. எபிரேயர் 11:4,
விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நம் அன்பு போதகர் ஸ்டீபன் அவர்கள் மரித்தும் இன்னும் பேசுகிறார். இதுதான் உண்மை. அருமை பாஸ்டரை குறித்து யார் சாட்சி கொடுப்பது? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பன் கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமை பாஸ்டர் அவர்களை நான் நன்கு அறிவேன். அன்புள்ளவர், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர். அவருடைய வாயிலிருந்து தவறான ஒரு வார்த்தை வந்து யாரும் கேட்டிருக்கவே முடியாது. ஆத்தும பாரம் உள்ளவர், குடும்பத்தை நன்றாய் நடத்தினவர், சபைக்கு நல்ல மாதிரியை காண்பித்தவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ மனிதருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மரித்தும் இன்னும் அவர் பேசுகிறார். அருமை பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களுடைய மனைவியையும் அவருடைய மகனையும் மருமகளையும் அருமை பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடாமல் நடத்துவார். அவர்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு குறைவின்றி அவர்களை நடத்துவார். வரும் நாட்களில் இன்னும் அதிக மேன்மையான காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய போகிறார். ஆகவே எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டும். நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அருமை பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் போயிருக்கிற அந்த நல்ல வீட்டுக்கு, அந்த நல்ல இளைப்பாறுதலுக்கு நாமும் சென்றடையத்தக்கதாய் நம்முடைய கிரியைகளில் எல்லாம் கர்த்தரை நாம் முழு மனதோடு மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். I'm so glad to share about Pastor Stephen Sambath. I know from the year 2006. For me, he's more a friend and a brother and a very humble servant of God. When me, my wife and my son had come after our Iran mission trip to Dubai, we had 9 meetings, and all the 9 meetings he was traveling with us and doing translation for me. Such a humble servant of God. We miss him so much. In fact, when I heard the news, it was a shock for us. In one way, he was my friend, and in another way, he was my father-in-law student. And very close to the Harrison Kumar. He was such a prayerful man, a good counselor, a good friend, and most of all, whenever there was a problem, whenever we are going through some crisis, he used to give me good counseling and encourage me in the ministry. In fact, when I heard the news, it was such a shock for me. But I praise God for that servant of God. Over all these years, from 2006 until today, I was so happy to know him as a friend, as a brother, and we just want to continue to pray for the family, for Heber Kanaka, and the ministry he has left behind. And I pray that God will give them the grace to the family to continue to serve the Lord in that part of the world in UAE. And sincerely, we pray for all the family members who are finding it difficult to part with Anand. And such a lot of things, many things I have learned from him. And I praise God for the ministry which he has done in UAE and other parts of the world, wherever he has gone. God has used him mightily, and we are so happy to know him. And we want to bless the name of Jesus, because God has really melted and molded him and shaped him and been a blessing to many nations. We thank God for his life. We praise and thank God. And may God bless the family and strengthen the family.
In Jesus' name, Amen and Amen.